ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மேலே சீரியலில் நல்லா நடிச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். நேற்று மாதிரியே தான் விஜய் எப்படி வெண்ணிலாவை பார்க்க மாட்டாருன்னு சொன்னேன். அதே மாதிரியே விஜய் வந்து அந்த காரை நகர்ந்து போயிடுறாரு. காவேரி அவங்கள பார்க்க இறங்கி போகிறதுக்கு முன்னாடியே அவங்க காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி ஹோமில் பார்த்தவங்கள நான் பார்த்தேன், அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம்னு நினச்சவங்க கிளம்பிட்டாங்கன்னு காவேரி சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஷோஃபாவில் உட்காந்து விஜயும் காவேரியும் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன கார் ஓட்டினது ரொம்ப டயர்டாக இருக்கான்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் கொஞ்சம் தூரம் தான் நான் ஓட்டினேன், அதோட தான் நீங்கள் வாங்கி ஓட்டிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்கும்போதே ராகினி அங்கே வராங்க. அவங்கள வெறுப்பேற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு கடகடன் போய் விஜய் தோல்ல சாஞ்சிக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ராகினி நம்மளை பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லி நான் அவங்க தோல்ல சாஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதனால என்ன சாஞ்சிக்கடா செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அவன் நம்மளை பார்த்து அந்த ராகினிக்கு பிபி நான் வெறுக்கால போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ராகினி கடுப்பில் போயிடுறாங்க. இருந்தாலும் விஜய் இல்லை அவன் நம்மளை தான் பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தலையை கோதி கொடுக்குறாரு. நீங்கள் இப்படி தலையெல்லாம் கொதுறதை பார்த்தா அவளுக்கு பிபி இன்னும் எகுரும், நல்லா வேணும்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அவள் போயிட்டாளா இருக்காளாம் கேட்கவும் திரும்பவும் விஜய் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தாத்தா அந்த டைம் பார்த்து வந்துடுறாரு. இவங்க இதே மாதிரி எப்போ சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல நவரை பார்க்குறாரு. ஆனால் காவேரி தாத்தா பார்த்துறாங்க. ஐயோ என்ன தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நான் சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் தாத்தா தானே நிற்கிறாரு, நீங்கள் என்னமோ அந்த ராகினி இருக்கான்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம அங்கேயே பார்த்தா அவள் சந்தேகப்படுவாள்ல, அதனால தான் அவள் போனதையே நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. சரி தாத்தா அதை கேட்க தான் வந்திருப்பாங்க, நான் போய் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க. விஜய் அவங்க பார்க்குறாங்க. விஜய் காவேரி பார்க்குறாரு. செம்ம லவ் ஃபீலாக இருந்துச்சு. அடுத்த சீனில் யமுனா பார்க்க நிவின் வராரு. அவங்க ரொம்ப மெசேஜ் மேலே மெசேஜ் பண்ணதால் வேறு வழி இல்லாமல் பார்க்க வராரு. நான் உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன், நீங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறத நான் மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லுவோம். ஆமாம் அப்படி தான், உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்குமே இல்லை அப்படி சொல்லிட்டு நிவின் சொல்லவும் யமுனா அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நிவின் ஐயோ இத்தனை நாள் பொறுமையாக இருந்தியாடா, நாளைக்கு எக்ஸாம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்கலாமே சொல்லிட்டு அவரே திட்டிக்கிறாரு. அடுத்து காவேரியும் விஜயும் காரில் போயிட்டுருக்காங்க. அவங்க டிரைவிங் பண்ணுறதை பற்றி காவேரி அவங்க புகழ்ந்து பேசிக்கிறாங்க. விஜய் அப்போ மாதிரியே காவேரியை கலாய்க்கிறாரு. ரொம்பவே ஹாப்பியாக பேசிக்கிட்டு கார் ஓட்டிகிட்டு போகிறாங்க. இன்றைக்கி எபிசோட் இதோட முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா பாய்.